ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா உருண்டை குழம்பு தான், பொரிச்ச உருண்டை குழம்பு. அது பார்த்திங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு கிடையாது, வாழைக்காய் வச்சு செய்கிறது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காவை வேக வச்சு பாருங்கள், வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்படியே முழுசாக வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 வாழைக்காவை வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வைக்கிறதுனா ஆவியில் வேக வைக்கிறது தான், இட்லி பாத்திரத்தில். நான் அது காட்டினா லேட் ஆகும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியனுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, மல்லித்தழை, பச்சை மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் அதுக்கு எவ்வளோ வேணுமோ மாவு, கடலை மாவு, கரம் மசாலா, மிளகாத்தூள், இது குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், இவ்வளோதான் வச்சுருக்கேன். தேங்காய் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நான் செய்யும் போது காட்டுறேன் பாருங்கள். சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணியாக வடித்து ஊற்றிக்கலாம், அப்படியே ஊற்ற வேண்டாம். ஃபில்டர் பண்ணி பால் மட்டும் ஊற்றிக்கலாம். சரிங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். வாழைக்காவை வேக வச்சு தோல் உரித்து இப்படி மசிச்சு வச்சுருக்கேன். நல்லா மாவு மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ இதில் என்னென்ன கலந்துக்கலான்னு பார்க்கலாம். பாருங்க, சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வடை போண்டாக்கு போடுற மாதிரி தான் இதில் போட்டுக்கணும். எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்குங்க. அப்புறம் பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தழை இதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்க, ஒரே ஒரு ஸ்பூன், இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நிறைய கடலை மாவு போட்டு இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு உருண்டை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணலாம்னா குழம்பை தாளிச்சு விட்டுடலாம். சரிங்களா? எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கலாம். நம்ம பூண்டை பாருங்க, ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மிச்சமான இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வணங்கட்டும். மூடி போட்டு வதக்கி விடலாம். எடுத்து பார்க்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தேவையான மசாலா பொருளெல்லாம் கலந்துக்கலாம். சரிங்களா? பாருங்க, மிளகாத்தூள், பெரும் மிளகாத்தூள், மல்லித்தூள். குழம்பு நம்ம எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ திக்னஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. நான் அளவு எப்படி எனக்கு வந்து குழம்பு 4 பேருக்கு தகுந்த மாதிரி நான் போடுவேன். நீங்கள் எவ்வளோ தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. பாருங்க, இது குழம்பு மிளகாய் தூள், நம்ம வீட்டில் அரைப்போம்ல அந்த தூள் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். போட்டு நல்லா எண்ணெயிலே இப்போ நல்லா வணங்கிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம பக்கத்து அடுப்பில் பார்த்தீங்கன்னா உருண்டையை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு பாருங்க, உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இதை பொரிக்கணும். தேங்காவை அரைச்சி அதை வடித்து வச்சுருக்கேன். சோம்போடு போட்டு வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கூட ஊற்றலாம் நைஸாக. நான் அப்படியே கொஞ்சம் வடித்து ஊற்றலான்ட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, போண்டா மாதிரி பொரிச்சு வச்சுருக்கேன். இது அப்படியே கூட சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி சாஸ்லலாம் வச்சு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலை இந்த குழம்புல ஊற்றிடுவோம். இப்போ கொதிக்கட்டும். லைட்டாக கொதிச்சோன்னே இந்த உருண்டையும் போட்டுடலாம். இப்போது எடுத்துட்டு உருண்டையை போட்டுடலாம். கொதிச்சிட்ருக்கு. மேலே மல்லித்தழை தூவி விட்டுருக்கேன். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் உருண்டை குழம்பு, பொரிச்ச உருண்டை குழம்பு.